ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னா உலகம்மை. இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஊருக்குள்ள உலகம்மை பெரிய மனுஷங்கள ஒரு 5-6 பெரிய மனுஷங்கள் அதெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுறவங்களா இருக்காங்க. ஒரு போலீஸ்காரங்க இவங்களை மட்டும் வச்சுட்டு ஒரு படம் வந்து பண்ணியிருக்காங்க. ஊரோடைய பெரிய மனுஷன் மாரிமுத்துவோட பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து ஒரு இடத்துல வந்து வயல்வெளியில் வந்து பார்க்கறதுக்காக பொண்ணு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. துணை பொண்ணா வந்து இந்த உலகம்மை வந்து கூட்டிட்டு போறாங்க. வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காப்புல ஊருடைய பெரிய மனுஷன் வந்து மாரிமுத்து அவர் வந்து கூட்டிட்டு போறாப்புல. மாப்பிள்ளை பொண்ணை பார்க்காம கூட போனா துணை பொண்ணா கௌரியை வந்து லவ் பண்றாப்புல. இதுக்கடையில மாரிமுத்து இதை கேட்டு கௌரி வந்து நான் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்புல. படம் ஃபுல்லாவே வந்து கௌரிக்கும் மாரிமுத்துக்கும் இருக்கிற பகை வந்து அப்படியே ஒரு பஞ்சாயத்தாட்டம் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையா காட்டி படம் ஃபுல்லாவே வந்து இவங்க கதையை வச்சு படத்தை முடிச்சுட்டாங்க. இதுதான் வந்து படத்தோடைய ஸ்டோரி. படத்தோடைய பிளஸ் என்னன்னா, மறைத்த மாரிமுத்து அவருடைய நடிப்பு வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி 96 படத்தில் நடிச்ச கௌரியோட நடிப்பும் நல்லா இருந்தது. மற்றபடி பாத்தீங்கன்னா தெரிஞ்ச முகங்கள் வந்து கிடையாது. இருந்தாலுமே வந்து படம் வந்து பார்க்க வைக்கிற காரணம் என்னன்னா, ஒதுக்கப்பட்ட மக்கள் வந்து எவ்வளவு தூரம் துன்புறுத்தப்படுறாங்க, எவ்வளவு தூரம் வந்து அவங்க அழுத்தம் கொடுத்து பணம் இருக்கிற திமிரில் வந்து அழுத்தம் கொடுத்து அதை வந்து அதிகாரத்தன்மையில வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த நினைக்கிறது, இதெல்லாம் வந்து படத்துல அழகாக காட்டியிருந்தாங்க. படத்தோடைய மைனஸ் என்னன்னாக்கா, 1970 நடக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த காலத்து பாட்டிகள், அந்த காலத்து ஊர் மக்கள், அந்த காலத்து இயற்கை காட்சிகள் இதெல்லாம் வந்து அழகாக காட்டியிருந்தாங்க. இருந்தாலுமே அந்த காலத்துல வந்து வசனங்கள் பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த காலத்து பேச்சுகள்லாம் வந்து நல்லா இருக்கும். அதெல்லாம் அந்த படத்துல வந்து இல்லவே இல்லை. வெறும் மாரிமுத்து அவர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், போலீஸ்காரங்க, கௌரி இவங்களை மட்டுமே வச்சு அந்த கதையை வந்து முடிச்சுட்டாங்க. ஒரு மேலோட்டமா இவங்களை மட்டுமே காட்டின மாதிரி இருந்தது. வேற ஊருக்குள்ள யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னதான் அந்த காலமா இருந்தாலும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா ஊர் மக்கள் எல்லாருமே கலந்து ஆலோசித்து ஏதோ ஒரு பிரச்சனைனாக்கா, ஏதாவது வாக்குவாதம்னா பிரச்சனையை முன் வச்சு அதெல்லாம் தட்டி கேட்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த படத்துல எதுவுமே இல்லை. வெறும் 4 பெரிய மனுஷங்களை மட்டும் உட்கார வச்சு சம்பந்தப்பட்ட நபர்களை மட்டும் முன்னாடி நிக்க வச்சு அதுக்கு இவங்களே வந்து தீர்ப்பு சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. இது வந்து எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. படம் ஃபுல்லாவே வந்து இந்த உலகம்மை அப்படிங்கிற கேரக்டரையும் மாரிமுத்து அவர்களையும் வந்து போக்கஸ் பண்ணி எடுத்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. மற்றபடி எந்த கேரக்டரும் வந்து வலுவா வந்து ஸ்ட்ராங்கா வந்து பேசப்படல. அதுக்குண்டான கதையும் வந்து உள்ள இல்லை. இந்த படம் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காம போகலாம். படத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து அங்கங்க யூஸ் பண்ணிருக்கலாம். 2 பேர் சம்பந்தப்பட்டவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து போட்டுருக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம இந்த படத்துல வந்து பார்க்கும்போது வந்து ஒரு நாடகத்துக்குலாம் ஒத்திகை பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஒத்திகை பார்க்குற மாதிரி படம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 1 டைம் வாட்சபிள். சீரியல் டைப்ல வந்து இருக்கும். ஒரு சீரியல் டைப் கூட வந்து எங்கெங்க பிரச்சனை வரும், ஒரு கொஞ்சம் சீரியஸ் ஆகும். ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கிட்டு அது படம் ஃபுல்லாவே வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலேயே நமக்கு ஒரு சலிப்பு தட்டிடுது. படத்தை சீக்கிரம் முடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு தட்டிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு பாய்.